Hello, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? So I'm so happy to see you all through this live. So this is like unexpected one. Actually, I thought to share like a video, capture a video, but suddenly I changed my mind and to come to live. Okay, so today I would like to share that one of the prophetic word with you. So few days ago, I received a word from God. Like it's the word is snare. God told me that a snare is going to be broken. Amen. So போன வாரத்துல எனக்கு நான் ப்ரேயர்ல இருந்துட்டு இருக்கும்போது கடவுள் என்னோட கூட பேசின ஒரு வார்த்தை தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன். அந்த வார்த்தை வந்து கண்ணிகள் தெரிப்புண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை எனக்கு நான் ப்ரேயர்ல இருக்கும்போது ரிமைண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. பட் ஐம் நாட் ஷுர் வேர் இட் இஸ். அந்த கரெக்டான அந்த சென்டென்ஸ் அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. தென் ஸ்டார்டட் டு சர்ச். அப்புறம் ஃபைனலா இது வந்துட்டு சங்கீதம் 124:7 வந்துட்டு நான் பார்த்தேன். எனக்கு காட் பேசின அந்த வார்த்தையும் இதுவும் வந்து எக்ஸாக்டா சேம் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் டு மெடிடேட் அண்ட் ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ. ஆமென். ஸோ சங்கீதம் 124:7 வந்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். ஆமீன். சோ இந்த வார்த்தையில வந்து தெரித்தது, அதாவது கண்ணி தெரித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை வந்து நான் மெடிடேட் பண்ணா அதுல வந்து அந்த புரோக்கன், அதாவது தெரிப்புண்டு போயிட்டு, கண்ணி நமக்கு தெரியும் நம்மள வந்து எல்லா விதத்திலும் சத்துருவும் பிசாசும் அதனுடைய ஏஜென்டா இருக்கிறவங்க வந்து நமக்கு அகேன்ஸ்டா நிறைய விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. ஸோ லைக் அது வந்து நமக்கு மறைமுகமாக பண்ணுகிற காரியங்கள், அது கண்ணி ஸ்னேர். அண்ட் தென் அதுல வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு கண்ணி தெரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் புரோக்கன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ அதுல வந்து நான் மெடிடேட் பண்ணும் போது அந்த புரோக்கன் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு வந்து பார்த்தா ஹீப்ரூ வேர்ட்ல வந்து சபார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த சபார் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா அதுல வந்து அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் 8 விதமான அர்த்தங்களை கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். ஓகே, சோ இந்த 8 விதமான அந்த வார்த்தைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்கிங், கிரஷிங், அதாவது கசக்கி போடுறது. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இப்படிதான் நமக்கு வந்து சத்துரு வந்து என்ன பண்ணுது, சில கண்ணிகளை வந்து வைக்குது. அப்ப அது வைக்கும் பொழுது நமக்கு வசனம் சொல்லிருக்கு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் சொல்லிட்டு. இட்ஸ் ரைட். ஆனா அது எப்படி வாய்க்காதே போகும் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்துல டீடைல்டா கொடுத்திருக்காங்க. அது வந்து புரோக் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் இதுல சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம், இந்த சபார் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு கொடுத்திருக்கிற முதல் மீனிங் பார்த்தோம்னா பிரேக்கிங், கிரஷிங், அதாவது கசக்கி போடுறது. அப்போ உங்களுக்கு விரோதமாக பிசாசும் மனிதர்களும் வைக்கிற அந்த கண்ணிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது கசக்கி போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோட வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆமீன். சோ உங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்களை அவங்க பிளான் பண்ணாலும், உங்களுடைய சத்துருக்கள் பிளான் பண்ணாலும், என்ன லைக் ஒரு சார்ட்டே போட்டு ஒரு நோட்டே போட்டு எல்லாம் அவங்க பிளான் பண்ணி வச்சாலும் அதை என்ன பண்ணிடுவாரா ஆண்டவர், எடுத்து கசக்கி போட்டுருவாராம். அவங்களால திரும்ப அதை வந்து செட் பண்ணவே முடியாத அளவுக்கு அது கசங்கி போயிருமா. இட்ஸ் லைக் எப்படின்னா, ஒரு இப்ப நம்ம பசில்ஸ் எல்லாம் நம்ம விளையாடுறோம் இல்ல, அந்த பசில்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒண்ணு சேர்த்திட்டே இருப்போம். அது அந்த பசில்ல அந்த போர்ட்ல இருக்கிற எல்லா இதுமே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணா மட்டும், எல்லாமே செட் ஆனா மட்டும்தான் we got full picture. இல்லைன்னா அது நமக்கு அந்த ஃபுல் பிக்சர் வந்து கிடைக்காது. ஸோ அப்ப அது மாதிரி இவங்க எல்லாமே போட்டு எல்லாமே ஒரு ஃபுல் பிக்சரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரா, அதை வந்து அப்படியே அவங்க எல்லாம் ஃபுல் பிக்சரைஸ் பண்ண முடிச்சதுக்கு பிற்பாடு அதை அப்படியே எடுத்து கசக்கி போட்டுருவாராம். அதை அப்படியே எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம அப்படியே எல்லாம் போயிடும். திரும்ப அதை வந்து அவங்களால சேர்க்கவே முடியாது. சோ அந்த மாதிரி இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. சோ செகண்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா, சேம் பிரேக் அண்ட் பிரீச். அதாவது இது என்னன்னா உடைச்சு போடுறது. அப்போ சத்துருக்கள் வந்து நமக்கு வந்து எதிராக செய்கிற வெப்பன்ஸ்,
என்ன மாதிரியான வெப்பன்ஸா இருக்கலாம். இப்போ எல்லாம் நிறைய பார்த்தா லைக் சோசியல் மீடியா நிறைய விதமான வெப்பன்ஸ் தே ஆர் யூசிங். அப்போ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாரு, உடச்சு போட்டுருவாரு. லைக் எப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது சடனா சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணும், கரெக்ட் ஆயிடும். அதுக்கு பிறகு அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல இருக்கிற நம்ம லோட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாமே டோட்டலா வந்து டெமாலிஷ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி சில சாஃப்ட்வேர் வந்து நம்ம ரெஃபர் பண்ண முடியும், சிலதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிடுறோம்னா டோட்டலி இட் வில் பி புரோக்கன். அது வந்து ஆண்டவர் உடைச்சு போட்டுருவாராம். ஓகே, ஸோ இதான் வந்து செகண்ட் மீனிங். ஸோ தேர்ட் மீனிங் இதுல பார்த்தோம் அப்படின்னா லைக் ஃப்ராக்சர், அதாவது சிதைத்து போடுறது. இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது ஒரு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு லெக் அந்த போன் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து செதஞ்சு போயிருச்சு, இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம செதஞ்சு போயிருச்சுன்னு. சோ அந்த மாதிரிதான் சத்துருக்கள் வந்து உங்களுக்கு விரோதமாக சதி திட்டங்களை செய்யும் பொழுது, உங்களுக்கு விரோதமாக எழும்பும் போது, காரியங்களை வந்து செய்யும்படியாக பிளான் பண்ணும் பொழுது அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாரு, ஆண்டவர் சிதைச்சு போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி இந்த மீனிங் கொடுத்திருக்காங்க. ஆமென். சோ அடுத்து ஃபோர்த் மீனிங் இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா calamity அண்ட் மிஸ்ஃபார்ச்சூன், அதாவது அபசகுணமான சம்பவங்கள், சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் லாஸ், நஷ்டம் வரக்கூடிய மாதிரியான சம்பவங்களை அவங்க வந்து பிளான் பண்ணலாம். நம்மளோட ப்ராஃபிட் எல்லாம் எடுத்துட்டு அதுல நமக்கு நஷ்டத்தை கொண்டுட்டு வர மாதிரியே இருக்கிற விஷயங்களை அவங்க பிளான் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு லைக் ஆக்சிடென்ட் வேணும்னே வந்து பிளான் பண்ணி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து அந்த மாதிரி நெகட்டிவான சிச்சுவேஷன்ஸ் வந்து நமக்கு கிரியேட் பண்ணலாம். they may plan like a negative situation. ஆனா God சொல்றாரு அது என்ன மாதிரி நெகட்டிவான சிச்சுவேஷன்ல ஒருவேளை சத்துரு வரலாம், அல்லது உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஒன்று பண்ற மாதிரியான விஷயங்களை வந்து செய்யலாம். அது மாதிரி லைக் இயற்கையா நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பிஹைண்ட் தட் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சத்ரு வந்து வேலை செஞ்சுட்டு இருப்போம். பட் we thought like it's like a going everything normal, it's a natural thing அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பார்த்தோம்னா பிஹைண்ட் த சீன் வந்து எப்படி இருக்கும், சத்துருக்கள் வந்து ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணி நேச்சுரலா நடக்கிற மாதிரியே அவங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதிரி நேச்சுரலா நடக்கிற மாதிரி, சாதாரணமா ஆர்டினரியா நடக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சத்துருக்கள் பிளான் பண்ணலாம். ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தணும்னு அவங்க நினைக்கலாம். ஆனா பிஹைண்ட் த சீன்ல இருந்து அவங்க இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் உன்னை நம்ப வைக்கிறதுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்கலாம். வாட் எவர் மேபி அது எல்லாமே என்ன செஞ்சிரும், செதஞ்சு போயிரும், அது எல்லாமே ஒண்ணுமில்லாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனிங் கொடுத்திருக்காங்க. ரைட். சோ அப்ப சத்துருக்கள் வந்து நமக்கு எந்தெந்த வகையில எல்லாம் வந்து அவங்க பிளான் பண்றாங்க. லைக் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நம்ம பிரேக்கிங், அதாவது அவங்க நமக்கு செய்யற விஷயங்களை வந்து கடவுள் வந்து அதை கசக்கி போட்டுருவாரு. ரெண்டாவது மீனிங் அது வந்து அவங்களோட பிளான்ஸ் எல்லாமே it will be broken, அது எல்லாமே உடைஞ்சு போயிரும். தென் தேர்ட் திங் வந்து சிதைந்து போகிறது, ஃப்ராக்சர். அண்ட் தென் ஃபோர்த் திங் வந்து பார்த்தோம்னா நேச்சுரலா நடக்கிற மாதிரியே விஷயங்கள் இருந்து அவங்க அதை பண்ணாலும் கூட பிஹைண்ட்ல சீன்ல இருந்து அவங்க பண்றாங்கிறத ஆண்டவர் தெரிஞ்சு அதை என்ன பண்ணிடுவாரு, அதுவும் வந்து ஒண்ணுமில்லாம போகும்படியாக செய்திருவாரு. ஆமென். சோ ஃபிஃப்த் மீனிங் இதுல பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் சொல்யூஷன் ஆர் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் அ ட்ரீம் and breaking of a dream, like it's like a false prophecies and demonic dreams. இட்ஸ் லைக் நம்ம வந்து ஒரு ஃபால்ஸா ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறது, ஆர்எல்ஸ் வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபஸி கொடுக்கறது, நெகட்டிவான ஒரு ப்ராஃபஸியை நம்ம மேல வந்து டிக்ளேர் பண்றது. சோ அந்த மாதிரி இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை சத்ரு இந்த எதுலயுமே உனக்கு அகேன்ஸ்டா வரல, பட் he came like a prophet அப்படினாலும் கூட he may be like looks like a good prophet. ஆனா ஒரு குட் ப்ராஃபிட்டா வந்துட்டு உன் மேல வந்து நெகட்டிவான விஷயங்களை அவன் பேசுறான், அல்லது உன்கிட்ட வந்துட்டு நான் ஒரு ட்ரீம் பார்த்தேன்,
உன்னை பத்தி நீ வந்து சாதுற மாதிரி ஒரு ட்ரீம் பார்த்த, அல்லது நீ வந்துட்டு லைக் ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி நான் ட்ரீம் பார்த்தேன், அல்லது ஏதோ நீ விழுந்து போற மாதிரி பாவம் செய்யற மாதிரி இட்ஸ் லைக் அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான நான் ட்ரீம் பார்த்தேன், இது நடக்க போகுது அப்படி ஒருவேளை சொன்னாலும் கூட அது கூட என்ன செய்யாது, உனக்கு நடக்காது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமீன். சோ ஒருவேளை உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஃபால்ஸ் ப்ராஃபசிஸ் சொல்லியிருக்கலாம், நெகட்டிவான ப்ராஃபசிஸ் சொல்லியிருக்கலாம். நீ வந்து சீக்கிரம் வந்து இருக்க மாட்ட, நீ இறந்து போயிருவ, அல்லது உன்னுடைய ஃபேமிலிக்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவான விஷயம் நடக்கும், வாட் எவர் மேபி ஒரு நெகட்டிவான எந்த ப்ராஃபசிஸோ ஆர்எல்ஸ் ஒரு நெகட்டிவான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வியாக்கியானம் எது கொடுத்தாலும் கூட அதுவும் என்ன செய்யாது, உனக்கு அகேன்ஸ்டாக நடக்காது. ஈவன் God சொல்றார், ஈவன் மை நேம், he used my name, அதுவும் கூட என்ன செய்யாது, என்னோட பெயர்ல வந்து உனக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸான விஷயங்களை சொன்னாலும் கூட அது வாய்க்காதே போகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமீன். சோ இந்த வார்த்தைக்கு நெக்ஸ்ட் அடுத்த மீனிங் பார்த்தோம்னா எரினா and rupture. So it's like a medical term. இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா பாடியோட ஆர்கன்ஸ், இப்போ வந்து ஏதாவது ஒரு வியாதி உனக்கு வரப்போகுது, அல்லது உனக்கு வந்து இந்த ஒரு வியாதியில் நீ இருக்க, அதுல நீ மறிச்சு போயிருவ, அவ்வளவுதான் உன்னோட டைம் வந்துருச்சு, இப்படிலாம் சிலர் கூட ப்ரேயர் பண்ணிட்டு கடவுள் சொன்னார்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் தே மே லைக் ப்ராஃபஸி, அது ப்ராஃபஸியா கூட சொல்லுவாங்க. வாட் எவர் மேபி காட் சொல்றாரு, ஈவன் தோ பிசாசு அந்த மாதிரியான மனிதர்கள் மூலியமாக வந்து உனக்கு வந்து நீ இறந்து போயிருவ அப்படின்னும், அல்லது உன்னுடைய பாடி ஆர்கன்ஸ் வந்துட்டு கெட்டு போயிரும், உனக்கு இந்த மாதிரி வியாதி வரப்போகுது அப்படின்னு சொன்னாலும் கூட அதுவும் உனக்கு எதிராக வாய்க்காது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. ஐ மீன் ஆக்சுவலி திஸ் மீன் லைக் இது எப்படின்னா மல்டிப்ளிகேஷன், அதாவது பழுகி பெறுகிறது. அதாவது பார்த்தோன்னா லைக் அவங்களோட ஜெனரேஷன்ஸ், அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ் வந்து அந்த குடும்பத்துல பெருக முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற ஒரு விஷயம் தான் இந்த ருப்சர் அண்ட் எரினா அப்படின்னு சொல்லப்படுறது. சோ அது வந்து என்ன பண்ணா டைரக்டா அவங்கள வந்து பெருகவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அது ஒரு டீமனிக் அட்டாக் அல்லது பிசாஸ் ஏதோ ஒரு இதுல வந்துட்டு அவங்க பெருக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்றது, அவங்களோட கர்ப்பத்தின் கனியை வந்து தடை பண்றது, அந்த மாதிரி இதுக்குதான் இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணப்படும். சோ இந்த ஷபார் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு, அதாவது கன்னிகள் தெரித்தது அப்படிங்கிற அந்த வேர்டு, அந்த ஷபார் அப்படிங்கிறதுக்கான ஒரு 6th மீனிங். ஸோ ஈவன் வந்துட்டு டாக்டர்ஸ் கூட சொல்லலாம், உங்களுக்கு இனி குழந்தை பிறக்காது, அவங்களோட ஜெனரேஷன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலாம். or else they may suggest like to adopt kids or else IV treatment, lot of things are there. அவங்க எது அந்த மாதிரி சொன்னாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, நோ, அது எதுவுமே இட்ஸ் நாட் கோயிங் டு பி ப்ராஸ்பர், அது எதுவுமே வாய்க்க போகிறது கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமீன். சோ இந்த மாதிரியான ஒரு சந்ததி வந்து பெருக முடியாதபடிக்கு அதுக்கு எதிராக செயல்படுகிற சத்துருக்கள் அதையும் வந்து வாய்க்காதே போகும்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ நெக்ஸ்ட் 7th திங் பார்த்தோம் அப்படின்னாக்கா இட்ஸ் ஃபிராக்ஷன், அதாவது இட்ஸ் டேர்ம் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து நம்ம படிச்சிருப்போம், ஃபிராக்ஷன், டெசிமல்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம்ல. சோ இட்ஸ் a fraction. ஃபிராக்ஷன் அப்படிங்கும் பொழுது மேத்தமெட்டிக்கல் டேர்ம் இங்க யூஸ் பண்ணிருக்கிறதுக்கு காரணம் இட்ஸ் பிலாங்ஸ் டு a financial blessing. ஸோ உங்களுடைய பினான்ஸுக்கு விரோதமாக இருக்கிற அந்த ப்ராஸ்பெரிட்டிக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற செயல்படுகிற சத்துருக்கள். அப்போ ஒருவேளை வந்து உங்களுடைய பினான்ஸுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற வார்த்தைகளும் உங்களுடைய பினான்ஸுக்கு அகேன்ஸ்டாக செய்யப்படுகிற சத்துருவுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அது எதுவுமே வாய்க்காது. ஆமீன். ஸோ அதுக்கு எதிராக செய்யப்படுகிற சத்துருவுடைய ஆலோசனைகளுக்கு தான் இது சொல்லப்பட்டிருக்கு. Okay, and 8th one is like broken. It's disconnected sounds of the shofar. அதாவது shofar means எக்காலம் சொல்லப்படுறது. சோ நமக்கு தெரியும் எக்காலம் வந்து பழைய ஏற்பாட்டுல அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அந்த எக்காலத்துடைய சவுண்டுக்கும் வித்தியாசமான மீனிங் இருக்கு.
எந்த மாதிரி அதை வந்து ப்ளோ பண்ணா என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப லாங்கா வந்துட்டு அந்த சோஃபார் வந்து ப்ளோ பண்ணுவாங்க, அது ஊதுவாங்க. அப்படி பண்ணினாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அவங்க வந்து புறப்படுறதுக்கு ஆயத்தமாகறதுக்கான ஒரு சவுண்ட் அது. அடுத்து வந்து சத்துருக்கள் வந்து நம்மளுடைய பாளையத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா அதுக்கு ஜனங்களை அலர்ட் பண்றதுக்கான ஒரு சோஃபாருடைய சவுண்ட் இருக்கு. அதே மாதிரி ஜனங்கள் வந்து ஆயத்தமாயிட்டாங்க, இப்ப பாளையத்துல இருந்து புறப்பட போறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி குடுக்கிற ஊதுகிற ஒரு சவுண்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி அந்த சோஃபார்ல வந்துட்டு லாட் ஆஃப் சவுண்ட்ஸ் சோ விச் இண்டிகேட் ஆர் அலர்ட் த பீப்புள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்கள வந்து அலர்ட் பண்ணிட்டே இருக்கிறது. அப்போ இந்த சவார் அப்படிங்கிற அந்த வார்த்தையில வந்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாக கூடுகிற கூட்டங்கள், அவங்க சோஃபார் அவங்க எக்காலத்தை ஊதி ஜனங்களை உனக்கு அகேன்ஸ்டா கூட்டினாலும் கூட அதுவும் உனக்கு எதிராக வாய்க்காதே போகும். ஆமே. சோ பழைய ஏற்பாட்டுல அதுக்குதான் அந்த மாதிரி சத்துருக்கள் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு எக்காலம் ஊதுவாங்க. சேம் அதே பார்த்தோம்னா எதிரிகளுடைய பாளையத்திலையும் எக்காலம் ஊதப்படும். ஏன்னா நம்ம ஒருத்தங்களுக்கு அகேன்ஸ்டா நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறதுக்கும் எக்காலம் ஊதுவாங்க. சோ அந்த மாதிரி உனக்கு அகேன்ஸ்டாக இந்த காலத்துல நம்ம யாரும் எக்காலம் ஊதுறது இல்ல. இன்ஸ்டடா என்ன பண்றாங்க, நிறைய பேசுறாங்க. நிறைய பேர் நமக்கு அகேன்ஸ்டா கூடி கூடி பேசுறது, நிறைய பேர் வந்துட்டு ஒரு கேங்கா வந்து எழும்புறது, அந்த மாதிரி காரியங்கள். சோ அது மாதிரி இருந்தாலும் கூட ஈவன் தோ தே ஆர் கனெக்டட் லைக் ஒரு கேங்கா கனெக்ட் ஆகலாம். வாட் எவர் மேபி லைக் ஒரு சோஃபார ஒரு எக்காலத்தை ஊதி அவங்க கனெக்ட் ஆகிற மாதிரி கனெக்ட் ஆனாலும் கூட அதுவும் உங்களுக்கு எதிராக வாய்க்காது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆமீன். So whatever maybe the prophecies or like finance things or else like நீங்க மல்டிப்ளை ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தடைகள், தென் வந்து உங்களுடைய like finance things and like prophecies, அது எல்லாமே எதுவாக இருந்தாலும் அல்லது நிஜமா நடக்கிற ஒரு இயற்கையாகவே நடக்கிற மாதிரியான சம்பவங்களை வந்து பின்னாடி இருந்து செயல்படுகிற சத்துருக்கள், அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செய்யணும்னு நினைச்சாலும் கூட எதுவுமே நமக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் வாய்க்காது. I mean, so this is the thing. Few days ago God spoke with me, so I declare these things upon you. உங்க மேல இதை நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுகிறேன், ப்ரொக்ளைம் பண்ணுகிறேன். ஸோ வாட் எவர் மேபி ஒருவேளை உங்களுக்கு எதிராக ஒரு எக்காலமே ஊதி ஒரு கேங்கா ஜனங்கள் எழும்பலாம், ஆர்எல்ஸ் வந்துட்டு இயற்கையா நடக்கிற மாதிரியான ஆக்சிடென்ட்ஸோ அல்லது லைக் ஒரு நஷ்டத்தையோ உண்டு பண்ணுகிற மாதிரி ஒரு டிராமா மேக் பண்ணி அவங்க ஜனங்கள் வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக காரியங்களை செய்யலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு நீங்க மல்டிப்ளை ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு they may destroy or else they may லைக் அவங்க உங்களுடைய அந்த வளர்ச்சியை வந்து தடுக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுடைய ஃபினான்ஸ் திங்ஸ் வந்துட்டு அதை வந்து அதுக்கு அகேன்ஸ்டா வந்து பிளான் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு லைக் இன்டர்பிரிட்டேஷன் ப்ராஃபசிஸை வந்து சொல்லி பைபிள்ல இருக்கிற நெகட்டிவான ப்ராஃபசிஸை எடுத்து உங்களுக்கு அகேன்ஸ்டா அவங்க ப்ரொக்ளைம் பண்ணலாம். வாட் எவர் மேபி ஆண்டவர் சொல்றாரு கண்ணிகள் தெரித்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன், so this is the word I would like to proclaim upon you, and yeah, so the snares is going to be broken. So whatever the snare which kept against you is going to be broken in Jesus name. Amen. So இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரியான லிஸ்ட்ல என்னென்ன மாதிரியான வகையில வந்து பிசாசு காரியங்களை செய்யணும்னு சொல்லி அதை பிளான் பண்ணி வச்சிருந்தாலும் அது எல்லாம் இயேசுவின் நாமத்துல சிதைந்து போகும், உடைந்து போகும். தென் வந்து ஆண்டவர் அதைய கசக்கி போடுவார். ஆமீன். சோ நத்திங் உங்களுக்கு அகேன்ஸ்டா எழும்புகிற காரியங்கள் எதுவுமே வாய்க்காதே போகும். ஆமீன். சோ வாட் எவர் மேபி சம்டைம்ஸ் ஈவன் அகேன்ஸ்ட் அவர் ப்ராஃபசிஸ் ஆர் ப்ராமிசஸ் ஆஃப் காட் ஆர் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட், வாட் எவர் மேபி எதெல்லாம் நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்கு எதிராகவோ அல்லது நம்மளுடைய வாக்குத்தத்தத்துக்கு எதிராகவோ எது காரியங்கள் பிஹைண்ட் த சீன் நடந்தாலும்
God is watching over them, so he is control of everything. Amen. So எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. உங்களுக்கு எதிராக சத்ரு இந்த மாதிரி எந்த திட்டம் பண்ணினாலும் அது எல்லாமே வாய்க்காதே போகும். ஆமென். ஸோ இந்த விஷயங்கள் தான் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். So I hope this blessing to you. Amen. So next வீடியோல நம்ம பார்க்கலாம். It's just a short message. ஆனா நான் இது வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். So I shared. Amen. So thank you all. Good night. I'll see you on next video. Amen. God bless you.